ஷர்மிளா பல படங்களில இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய முகம் உங்களுக்கு நல்லா ஃபெமிலியராகவே தெரிஞ்ச ஒரு முகம் தான். இவங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க திமுகவை பாராட்டியும் தாவேக்காவை எதிர்த்தும் இருக்கு. அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரீலை பார்த்துட்டு வாங்க. அதுவும் முற்றிலும் ஒழியணும்னா அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெண் பேச அவரை தட்டி கொடுத்து தேற்றுகிறார் நடிகர் விஜய். இந்த காணொலிய சமூக வலைதளங்கள்ல தாவேக்காவினர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரே ஒரு கேள்விதான், உங்க கட்சி பொதுச் செயலாளர் புஷியானது பாண்டிச்சேரியில ஓஹோன்னு பார் நடத்திட்டு இருக்காருல, அதெல்லாம் இழுத்து மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு அறிவுரை சொன்னீங்களா? அது கொஞ்சம் நம்பும்படியா இருக்கும். மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு இங்க ஆனந்தே தனியா ஒரு பார் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற இவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. இன்னைக்கும் தமிழகத்துல பல பேர் குடிச்சு இறந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. தமிழகத்துல யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட ஒப்பீனியன்ல அவங்களோட கருத்துக்கள்ல ஒண்ணு இருக்கிறது, எப்படியாவது மது ஒழிப்பை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான். ஆனா எந்த ஆட்சியிலுமே மது ஒழிப்பை முழுசாவே கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இவங்க சொன்ன கருத்தும் ஒரு சரிதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வைக்கிறாங்க.